அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி 2.4 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலமானது உருக்கப்பட்டு கம்பியாக நீட்டப்படுகிறது. கம்பியோட நீளம் பார்த்துட்டிங்கன்னா 57.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கம்பியோட விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, வாங்க ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், கிவன் பார்த்துட்டிங்கன்னா விட்டம் வந்து 2.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து நம்ம ஆரமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 1.2 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு ஆரம் கிடச்சிரும். ஓகே, இதுதான் பார்த்துட்டிங்கன்னா கோலத்தோட ஆரம். அடுத்து கம்பியோட நீளம் பார்த்துட்டிங்கன்னா 57.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. விட்டம் தான் விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், கோலம் இந்த மாதிரி இருக்குது. அதோட ஆரம் பார்த்துட்டிங்கன்னா 1.2 சென்டிமீட்டர். ஸோ ஓகே, விட்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை டிவைட் பண்ணி ஆரமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கோலத்தோட ஆரம் 1.2 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து ஒரு கம்பியாக மாற்றுறாங்க. ஸோ கம்பியாக மாறும்போது அது எப்படி இருக்குன்னா ஒரு உருளை ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கோலத்துலேருந்து உருளையாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அதோட நீளம் பார்த்துட்டிங்கன்னா 57.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த இதான் கேட்டிருக்காங்க. இதோட விட்டம் தான் நம்மளை கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, கன அளவு கோலத்தோட கன அளவு வந்து 4/3 πr³. ஸோ உருளையோட கன அளவு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபார்முலாலாம் படித்து வச்சுக்கோங்களா, πr²h. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. ஸோ 4/3 × π × ஆரோட வேல்யூ 1.2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அது 1.2 3 = π × r² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 57.6. ஓகே, அடுத்து இந்த 1.2 இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். 4/3 × 1.2 3 = r². 57.6. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிக்கிறத மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங்லாம் கீழே கொண்டு வந்துடலாம். ஸோ r² இந்த சைடு வந்துச்சுன்னா 4/3 × 1/2 3 / 57.6 கிடைக்கும். ஸோ 1.2 வந்து நீங்கள் ஹோல் க்யூப் பண்ணும்போது உங்களுக்கு, ஸோ சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், 1.2 ஹோல் க்யூப் பண்ணிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 1.728 கிடைக்கும். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 4 × 1.728 / 3 × 57.6 கிடைக்கும். ஸோ இதை வந்து இங்கே 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். இல்லை 1000ஆல் வந்து மல்டிப்ளை மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த 1.728 வந்து ஹோல் நம்பராக மாறிடும். 1728 மாறிடும். ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்கனால ரிமைனிங் வந்து 576 × 100 கிடைக்கும். இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/25 கிடைக்கும். ஸோ ஓகேங்களா, 576 ஒன்ஸ் டைம்ஸ் இருக்குது. இந்த 1728 வந்து 576 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3ன்னு போட்டுக்கலாம். இங்கே 3க்கு 3க்கு கேன்சல் ஆயிரும். இந்த 4 × 100 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1/25 வரும். ஓகேங்களா, ஸோ r² வேல்யூ 1/25. ஸோ ஆர் வேணும்னா அதை வந்து நீங்கள் 5 5s are 25 கிடைக்குங்களா. ஸோ ஆரோட வேல்யூ 1/5. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா மில்லிமீட்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் r = சென்டிமீட்டர் மில்லிமீட்டராக வாங்கினா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். ஸோ அதனால் நம்ம 10ஆல் மில்லிமீட்டர் வாங்கினால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ வந்து 2 மில்லிமீட்டர் கிடைக்கும். ஸோ வந்து ஆரம் பார்த்துட்டிங்க, ரேடியஸ் வந்து 2 மில்லிமீட்டர். அதை நீங்கள் டயாமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ 4 மில்லிமீட்டர்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டயாமீட்டரோட வேல்யூ 4 மில்லிமீட்டர். ஸோ ஆன்சர் = 4 மில்லிமீட்டர். ஸோ ஆன்சர் பாருங்கள், டி தான் ஆன்சர், சி தான் ஆன்சர் 4 மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஏ ஆன்சர் பார்த்துட்டிங்கன்னா 0.2 சென்டிமீட்டர் இருக்குது. நம்மளுக்கு விட்டம் கேட்டிருக்கனால அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4 மில்லிமீட்டர்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.